ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன். இது வந்து எப்பவும் போல் நம்ம வெங்காயம் தக்காளி அரைக்க வேண்டாம், மசாலா பொடியெல்லாம் எதையுமே நம்ம அரைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம வெங்காயம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அரிசியை நல்லா ஊற வச்சுக்கணும். பாஸ்மதி ரைஸு நார்மல் அரிசியிலையும் நம்ம பண்ணலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே மசாலா பொடி இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் நம்ம அடுப்பில் ஸ்ட்ரைட்டாகவே வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இதுக்கு வந்து ஆயில் சேர்க்கல, ஒன்றுமே சேர்க்கல. நான் வெறும் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எதையுமே நம்ம வதக்க வேண்டியதில்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு பண்ணிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் அருமையான பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு கப்புக்கு வந்து 2 கப் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. அரிசியை முன்னாடியே ஊற வச்சிடணும் வழக்கம் போல். அது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி வச்சிட்டோன்னா 5 நிமிஷம்தான், சூப்பராக வெந்துடும். ஆனால் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இதில் சேர்த்துக்கணும். ஃபுல்லாக இதிலே போட்டுட்டோம்னா பன்னீர் வந்து பிஞ்சிரும். இப்படி போட்டுட்டோம்னா தான் பன்னீரும் கரெக்டாக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் பிரியாணியில் இறங்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்துருச்சு பாருங்கள். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போதும். பன்னீரை போட்டதுக்கப்புறம் மூடி வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப சுட சுட டேஸ்டான நல்ல ஒரு பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை தட்டில் போட்டுட்டு நமக்கு தேவையான மாதிரி ஒரு ரைத்தா, வெங்காயம் போட்ட பச்சடி, சாலட் ஏதாவது வச்சுக்கலாம். இல்லை நமக்கு பிடிச்சி தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் பன்னீர் 65 பண்ணேன், அதை இதில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ண ஆனியனும் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உரப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி பிரியாணி தான் இது.